வணக்கம். எம்ஏஎஸ் ரெயின்மேன். இனிய காலை வணக்கம். இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம். அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசின் சார் அறிவிப்புகளை பின்பற்றவும். இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த சேனலில் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனும் எனேபிள் பண்ணிவிடுங்க. இன்றைய வானிலை அனுமானம் 14 மே 2025 உங்களுக்காக. காற்றின் திசை வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நம்ம நேற்று சொன்ன மாதிரியே இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் தென்மேற்கு பருவமழை அந்தமான் கடல் பகுதிகளில் தெற்கு பகுதிகளில் வந்துவிட்டது அப்படிங்கிறத அறிவிச்சிருக்கு. ஸோ அடுத்த ஓரிரு நாட்களில் அந்தமான் பகுதி முழுவதுமாக இந்த தென்மேற்கு பருவமழையானது ஆக்கிரமித்து கொள்ளும். பிறகு இந்த வார இறுதியில் இலங்கை மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் இந்த தென்மேற்கு பருவமழையானது வந்தடையும். மேலும் வரக்கூடிய 20ஆம் தேதி வாக்கில் இந்த சரணமானது இப்போ அந்தமான் கடல் பகுதிகளில் நிலவிட்டக்கூடிய சரணம் ஒரு தாழ்வு பகுதியாகி தாழ்வு மண்டலமாக மாறும். அதே நேரத்தில் அரபிக்கடல் பகுதிகளில் கர்நாடக பகுதிகள் மகாராஷ்டிரா பகுதிகளை ஒட்டிய பகுதிகளில் ஒரு மேலடுக்கு சுழற்சியும் உருவாகும். இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய காற்றின் ஈர்ப்பு விசை காரணமாக ஏற்படக்கூடிய ஈரப்பதமான காற்று கடலோர பகுதிகளை நோக்கி இழுக்கும். அப்படிங்கிறதுனால கேரளா மற்றும் கர்நாடக பகுதிகளில் 20ஆம் தேதி முதல் கனமழை பதிவாக ஆரம்பிக்கும். 22, 25 தேதிகளில் இந்த பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை வந்தடைந்து விடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். வானிலை படிமங்களில் என்செம்பிள்ஸ் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்கக்கூடிய அமைப்பு. இதை பார்த்திங்கன்னா ஒரு ஆழ்ந்த தாழ்வு மண்டலம் முதல் ஒரு பார்டர் ஒரு சிறு புயல் மாதிரியான அமைப்பு மேற்கு வங்கம், ஒடிசா மற்றும் வட ஆந்திர பகுதிகளை ஒட்டிய பகுதிகளுக்குள் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற சொல்ல. அதாவது இப்போ இருக்கக்கூடிய அந்தமான் பகுதிகளில் இருக்கக்கூடிய சரணம் வலுப்பெற்று ஆந்திரா, ஒடிசா மெஜாரிட்டியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அந்த பகுதிகளுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதுதான் இந்த ஐடிசின்னு சொல்லக்கூடிய வெப்ப குவிதல் பகுதியை மத்திய இந்திய பகுதிகளுக்கு அந்த அட்சரேகை பகுதிகளை கொண்டு வந்து அமைப்பு ஏற்படுத்தும். இதன் காரணமாக ஏற்படக்கூடிய தென்மேற்கு பருவமழை ஆன்செட் அப்படிங்கிறதும் தொடங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறதான் இந்த படம் நமக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடிகிறது. அடுத்து இன்றைய வெப்பநிலை பொறுத்தவரையிலும் நேற்று மாதிரி இன்றும் தமிழகம், ராயலசீமா, ஆந்திராவின் பெரும்பாலான பகுதிகளில் வெப்பநிலை உயர்ந்தே காணப்படும். குறிப்பாக வட தமிழகத்தில் தென்னை உள்பட உட்புற பகுதிகள் பல பகுதிகளில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி அதிகரித்து காணப்படுவதற்கான வாய்ப்புகள். அதே நேரத்தில் தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் இன்று வெப்பநிலை 2 டிகிரி வரையும் உயர்ந்து காணப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. பல பகுதிகளில் 100 ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் என்றது தெரிகிறது. ஆகையால் மக்கள் 11 முதல் 4 மணி வரை வெளியில் செல்வதை தவிர்க்கவும், மேலும் டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் நிறைய தண்ணி, பலசாரா வகைகள் எடுத்துக்கணும். குறிப்பாக முதியவர்கள், கர்ப்பிணி பெண்கள் வெளியில் நடமாடுவதை இந்த உச்சி வெயில் நேரத்தில் நடமாடுறதை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. அடுத்து 24 மணி நேரத்திற்கு மழைக்கான வாய்ப்புகள் பொறுத்தவரையிலும் நம்ம பார்த்தோம்னா தமிழகத்தில் பொறுத்தவரை நாகர்கோவில், கன்னியாகுமரி, மதுரை, திண்டுக்கல், கரூர் பகுதியின் ஒரு சில பகுதிகள், தேனி மாவட்டத்திலையும் மற்றும் நெல்லையின் ஒரு சில பகுதிகளிலும் மிதமானது முதல் கனமழையும், வேலூர் மற்றும் திருவண்ணாமலையின் மேற்கு பகுதிகள் சில பகுதிகளில் மிதமானது முதல் கனமழையும் நம்ம இன்றைக்கி எதிர்பார்க்கலாம். திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடியின் உட்புற பகுதிகள், சிவகங்கையின் ஒரு சில பகுதிகள், புதுக்கோட்டை, டெல்டாவின் ஒரு சில பகுதிகள் மற்றும் வட கடலோர மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழையை நம்ம இன்றைக்கி எதிர்பார்க்கலாம். உட்புற மாவட்டம் பொறுத்தவரையிலும் ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டங்களில் மிதமான மழை ஒரு சில பகுதிகளையும், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஒசூர், சேலம், அரியலூர் மாவட்டத்தின் மேற்கு பகுதியில் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையும், வேலூர், ராணிப்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடி, ஒசூர் ஆகிய பகுதிகளிலையும் இன்று இடிமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. தமிழகத்தில் நீலகிரி மாவட்டத்திலையும் வால்பாறை ஒரு சில பகுதிகளிலும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கேரளாவில் பொறுத்தவரையிலும் பரவலாக இன்றும் வெப்பச்சலன மழை பயங்கரமாக சில பகுதிகளில் இருக்கும். அதுவும் குறிப்பாக இடுக்கி மாவட்டத்திலையும் மலப்புரம், நீலகிரி மாவட்டத்திலையும் இருப்பதற்கான வாய்ப்புகள், கனமழை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. நேற்று மாதிரி இன்றும் கர்நாடகாவில் பெங்களூரு உள்பட பரவலாக மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தெலுங்கானாவில் ஹைதராபாத் உள்பட சுற்றி இருக்கக்கூடிய பல மாவட்டங்களுக்கும் இன்றும் கனமழை பதிவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள். விஜயவாடா, ராஜமுன்றி, காக்கிநாடா பகுதிகளிலையும் இன்றைக்கி மிதமானது முதல் கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதுதான் அடுத்த 24 மணி நேரத்திற்கான மழைக்கான வாய்ப்புகள் உள்ள பகுதிகள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பல புரிதல்கள் கொடுத்துருக்கும். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பை, see you, have a nice day.